தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். அஜித் சார் நடிப்புல டைரக்டர் எச் வினோத்துடைய டைரக்ஷன்ல இயங்கி வரும் நேர்கொண்ட பார்வை படத்துடைய படப்பிடிப்பு கடந்த மாதம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில தொடங்கி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அஜித் சார் உட்பட படக்குழுவினர் அனைவரும் இந்த படப்பிடிப்புல கலந்து கொண்டிருக்காங்க. முதல்ல அஜித் சார் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் படப்பிடிப்பு முடிக்க டைரக்டர் வினோத் திட்டம் போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் இறுதி வரை தொடர்ந்து நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. மேலும் விஸ்வாசம் படத்தை போலவே இந்த படத்திலும் ஒரு மழை ஃபைட் சீன் இருப்பதாகவும் இதன் படப்பிடிப்பு கடந்த வாரம் முழுவதும் நடந்ததாகவும் இந்த சண்டை காட்சி தான் படத்துல ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. முன்னாடி இந்த படத்தை அஜித் சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அதாவது மே 1க்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா தற்போதுள்ள நிலைப்படி ஜூன் அல்லது ஜூலைல இந்த படம் வெளியாக போவதாக கோலிவுட்லயும் கிசுகிசுக்கப்படுது. மேலும் இந்த படத்துல அஜித் சாருடன் வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத், அத்விக் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சிதம்பரம், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா தரங், அஸ்வின் ராவ், ரங்கராஜ் பாண்டே, சுஜித் உள்பட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல பணிபுரிந்த அனைவருமே படத்தில் பணியாற்றியதை பற்றியும் அஜித் சாருடன் இவர்கள் இருந்த நேரங்களை பற்றியும் தொடர்ந்து பல பேட்டிகள் கொடுத்துட்டு தான் வராங்க. அந்த வகையில இந்த படத்துல நம்ம அஜித் சாருடன் எதிர்த்தரப்பு வக்கீலாக நடிக்கும் ரங்கராஜ் பாண்டே அண்மையில இந்த நேர்கொண்ட பார்வை படத்தை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல என்ன நடிக்க ஏன் அணுகினார்கள் என எனக்கே தெரியல அப்படின்னும், இத்தனை பேர் நடிக்க இருக்கும் போது என்னை ஏன் கேட்டார்கள் என தெரியல, அது படம் வெளியானால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னும், மேலும் இந்த படத்துல நான் நடிச்சது ரொம்பவே வித்தியாசமாக அனுபவமாக இருந்தது அப்படின்னும், என்னுடைய கனவு திரையுலகம் கிடையாது, அதற்கு ஆசைப்பட்டு நான் முயற்சிக்கவும் இல்லை அப்படின்னு அந்த பேட்டியில பேசியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருக்க இப்படி இந்த படத்துல நடித்த பல பிரபலங்களும் தொடர்ந்து பேட்டி கொடுத்து அதை இன்னும் அதிகமாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்திற்காக யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.